أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا لقمان الحكمة أن اشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد. وإذ قال لقمان لابنه وهو يعظه يا بني لا تشرك بالله إن الشرك لظلم عظيم. السلام عليكم ورحمة الله. இப்போ ஹஸரத் ஒரு ஆயத் ஓதுனாங்க. இன்ன ஷிர்க லظلم عظيم. நிச்சயமாக ஷிர்க் இணை வைத்தலாகிறது மிகப்பெரிய அநீதியாக இருக்கும் என்று சொன்னார். இது ஹஸரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அல்லாஹ் குர்ஆனிலே அதை பதிவு செய்கிறான். இன்ன ஷிர்க லظلم عظيم. நிச்சயமாக இணை வைத்தலாகிறது மிகப்பெரிய அநீதியாக இருக்கும். இப்போலாம் உலமாக்கள் இருக்கக்கூடிய இடம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆயத்து இன்னொரு ஆயத்துக்கு ஷரஹாக தஃப்சீராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. குர்ஆன் இருக்கிறது, அது ஒரு ஆயத் இன்னொரு ஆயத்துக்கு விளக்க உரையாக இருக்கும். வேறொரு இடத்துல ஒரு ஆயத் இறங்கியது இந்த ஆயத்திற்கு பின்னால். இப்போ சஹாபாக்கள் அதில் ஒரு சந்தேகத்தை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை அதற்கு பதிலாக சொன்னார்கள். அந்த ஆயத்து எதுன்னு யாரும் சொல்லுவோம். அலிம்சா உங்களுக்கு தான் நான் உங்களை பற்றி பேசிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். அலிம்சா தஃப்சீர்லாம் ஃபுல்லாக ஓதுனீங்களே. வேற ஒரு ஆயத்து இறங்கிய பொழுது அதில் சந்தேகம் கேட்டார்கள் சஹாபாக்கள். அந்த சந்தேகத்திற்கு பதிலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை சொல்லி காண்பித்தார். என்ன ஆயத்து? இன்ன ஷிர்க லظلم عظيم. நிச்சயமாக இணை வைத்தலாகிறது மிகப்பெரிய அநீதியாக இருக்கும் என்ற இந்த ஆயத்தை அதற்கு விளக்கமாக சொல்லி காண்பித்தார். யார் சொல்லுவீங்க? சொன்னால் பரிசு.
யார் யாரும் பிள்ளைங்க மாணவர்கள் 300 முறை ஓதுறீங்க? யாருமே சொல்ல மாட்டீங்க. இன்னொரு ஆயத்துக்கு பதிலாக சொன்னாங்க. அது என்ன ஆயத்து? ஒரு ஆயத்து குர்ஆனில் இறங்குச்சு. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் வஹும் முஹ்ததூன் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். தானே ஆயத்து. இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? யார் ஈமான் கொண்டார்களோ, தனது ஈமானிலே அநீதியை கலக்கவில்லையோ, நல்லா விளங்கணும். குழந்தைங்களை மேலே விட்டுருமா, இல்லைன்னு நம்ம சிந்தனையை வேறு பக்கம் கொண்டு போயிடுவாங்க. வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், தங்களுடைய ஈமானிலே அநீதியை கலக்கவில்லையோ அவர்களுக்குத்தான் பாதுகாவல் இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற ஆயத்து வந்துச்சு. நல்லா கவனிக்கணும், குர்ஆனை தஃபக்குர் செய்யணும். இப்போ நாம் இதை காத்துவாக்கில் இந்த ஆயத்தை கேட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒவ்வொரு ஆயத்தையும் தஃபக்குர் செய்வார். அல்லாஹ்வுடைய வசனமாக இருந்தாலும் அதை சிந்தித்து ஆராய்ந்து கபூல் செய்யணும். அல்லாஹ்வே தன் வசனத்துக்கு சொல்கிறான், சொல்லக்கூடிய ஆயத்துக்களை சிந்தித்து கபூல் செய்யுங்க, சும்மா அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீங்கன்றாங்க. ஜி ஆயத்து என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வருது மட்டும் சொல்லுங்க. வலா யுமினூன பிஹி ஹத்தா யத்தஃபக்கருவா. என்ன சொல்ல மாட்டேன். இத்தனை ஆப்ஸாக இருக்கு, 4 ஆப்ஸாக கொண்டு இருக்கு. ரம்ஜான் வந்தால், ரம்ஜான் முடிஞ்ச பின்னாடி தான் ஆயத்தில் ஞாபகம் வருமோ? சரி, ஒரு ஆயத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். லம் யஹிர்ரு அலைஹிம் சும்மம் உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனங்களே வந்தாலும் அது குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எடுங்க ஆயத்தை. விஷாது லம் யஹிர்ரு அலைஹிம் சும்மம் உம்யானா, அல்லாஹ்வுடைய வசனமாக இருந்தாலும் குருட்டுத்தனமாக ஏற்றுக்காத. அப்படி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் வசனங்களை சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கோ. நான் சொல்கிறது அப்படியே நீ குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லைன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. எனவே வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் உம்யானா, அவரிடத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டாலும் அவர்கள் குருட்டுத்தனமாகவும் செவிட்டுத்தனமாகவும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். கண்மூடித்தனமாக ஏற்றுக்கிற விளைஞ்சுங்களா? ஒருத்தர் மேலே ஒருத்தர் முகப்பத் வைக்கிறாங்க. அவங்க சொன்னால் சரிதாங்க, அவர் தப்பாகவே சொல்கிறோம். அவர் சொன்னால் சரிதாங்க, அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கோங்க. எங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கன்னு சொன்னார்னு வச்சுங்களேன். செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லிட்டார் அவர். இன்றைக்கி வியாழக்கிழமை கிடையாது, செவ்வாய், இன்றைக்கி சனிக்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை தான். இப்படி சொல்கிறார். அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னால் பொய் சொல்ல மாட்டார்ல. இப்படி குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒன்று இருக்குது. அதை ஆராய்ச்சி செய்யாமல் அல்லாஹ்வுடைய வசனங்களை அப்படி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருட்டுத்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வசனங்கள் அல்ல அது. ஒவ்வொன்றிலும் பல பொக்கிஷங்களை உள்ளடக்கியது. அல்லாஹ்வுடைய வசனங்களை ஆய்ந்து அறிந்து விளங்கி தெளிந்து உள் நுழைந்து அதில் ஆராய்ச்சி செய்து உள் வாங்கி ஏற்றுக்கொண்டு உன் உள்ளம் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கோ. இப்படி தேவையில்லைன்றான். வல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய வசனங்களே அவளுக்கு ஓதி காட்டப்பட்டாலும் லம் யஹிர்ரு அலைஹிம் சும்மம் உம்யானா, அதன் அந்த லம் யஹிர்ரு அலைஹா சும்மம் உம்யானா, அந்த அல்லாஹ்வுடைய வசனங்களின் பக்கம் அவர்கள் குருட்டுத்தனமாக செவிட்டுத்தனமாக ஏற்றுக்கொண்டேன் என்று வரமாட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணுவார். தெரிஞ்சுங்களா? இப்போ குர்ஆனை ஆராய்ச்சி செய்யணும். எல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி நடக்குது குர்ஆனை தவிர. குர்ஆனை ஓதவே நேரம் இல்லை, எங்கே எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு டைமுங்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சுமாராக 100 இடங்களை சொல்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். ஹல் மின் முத்தக்கிர் அஃபலா யததப்பருன குர்ஆன் லகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். சூரத்தில் என்ன சொல்றாரு? திரும்ப திரும்ப கமரா, சூரத்துல் கமரில் திரும்ப 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 வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை சிந்திப்பதற்காக நாம் லேசாக்கி வைத்திருக்கிறோம். பாருங்க, குர்ஆனை ஓதுவதற்காக
பயான் செய்வதற்காக, தர்ஜுமா செய்வதற்காக சொல்ல, குர்ஆனை சிந்திப்பதற்காக லேசாக்கி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்கள் யாரும் சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? இஃப் எனிஒன் சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா உங்களில்? கேட்குறான் பாருங்க, சவால் விடுறான் பாருங்க. வாங்க வாங்க. ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்கள் உள்ளங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? சிந்திக்காமல் உட்கார்ந்துருக்கேன். குர்ஆனை செவிட்டுத்தனமா குருட்டுத்தனமா குர்ஆன் நம்ப சொல்லவே இல்லை. நான் சொல்ல பாருங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இப்போ சஹாபாக்கள் தான் அப்படி இருந்தாங்க. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வசனம் வந்தால் அதை ஆய்ந்து அலைந்து தெரிந்து ஈமான் கொள்வார்கள். விளங்குங்களா? ஒரு ஆயத்து வந்துச்சு, யார் ஈமான் கொண்டார்களோ, தனது ஈமானிலே அநீதியை சேர்க்கவில்லையோ, அவர்கள் தான் உண்மையாக வெற்றி பெற்றவர்கள், மறுமையில் ஜெயம் பெற்றவர்கள், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் ஆயத்து வந்துச்சு. இதில் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் வரலையா? யாருக்கும் சந்தேகம் எதுவும் வரல? பாஷா பாய், என்ன சந்தேகம் வருது? சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல அப்படி என்றால் எங்களை எல்லோரும் தானே அநீதியாளராக இருக்கிறோம். தம்மை சமயம் அநீதி பண்ணுறதானே செய்கிறோம். உங்கள் பையனை அடிச்சு விட்றோம், அதுவும் அநீதி தான். பக்கத்துக்காரன் திட்டிடுறோம், பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டி கொண்டு போகிறோம், சேத்துல சேறு தெளித்து பக்கத்தில் சட்டை நினைச்சு போயிடுது, அதுவும் துல்மு தான். வீட்டை விட்டு வெளியே போனால் யாருக்கோ அநீதி பண்ணிட்டு உள்ளே வர்றோம் டெய்லி. ஒருத்தனை பற்றி கீபத்தி பேசுகிற, அதுவும் அநீதி. ஒருத்தனை புறம் பேசுகிற அதுவும் அநீதி. ஒருத்தனை கேலி பண்ணுற, அதுவும் அநீதி. ஒருத்தனை உருவத்தை கேலி பண்ணுற, அவன் பாரு குட்டையாக போகிறான் அப்படின்னு சொன்னேன், அதுவும் அநீதி. அவன் பாரு யானை கணக்காக இருக்கிறான், பெருசு தொந்தியை பாரு, முன்னாடி போகிறான் பின்னாடி போகிறான், 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி போயிட்டு தொந்திங்கிறான். இப்போ இந்த மாதிரிலாம் கேலி பண்ணுறோம். அநீதியா இல்லையா? இது ஜுல்மா இல்லையா? அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரை சொல்ல அப்படி என்றால் நாங்கள் யாருமே அநீதி செய்யாதவர்கள் இல்லையே. ஈமானிலே ஜுல்மு கலக்கக்கூடாது, அவர்கள் தான் அம்னு பெற்றவர்கள். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஈமானில் ஜுல்மு கலந்திருக்கிறதே. ஐயுனால் ஆயுதலில் எங்களை யார் ஜுல்மு செய்யாதவர் யார் இருக்கிறார் என்று சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஈமானும் இருக்குது, அது ஜுல்மு கலக்குது. நல்லா விளங்கணும். அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். அப்போ ஈமானில் ஜுல்மு கலக்குமா? நல்லா யோசிங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த பாயிண்ட் வாங்க, நல்லா விளங்கணும். கொஞ்சம் விளங்குவோமே கொஞ்சம் நேரம். ஆளுக்கையில ஒண்டி ஓடிச்சுக்கோ, விளங்கி குர்ஆனை விளங்குங்க. தஃபக்குர் செய்ய குர்ஆனை, தஃபக்குர் செய்ய குர்ஆன் திறக்கும். உங்களுக்கு சிந்திக்க சிந்திக்க குர்ஆன் கல்பு திறக்கும். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், விளங்குங்களா? உங்களை உள்ளத்தின் உங்களுக்காக விரிவாக்கவில்லையா? அல்லாஹ் கேட்டான். குர்ஆன் ஓத 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 கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க இறங்க குர்ஆன் வந்து நம்ம கல்பை திறக்கும். ஷரஹ் சத்ர்னு அதாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறது தான். பெரிய பெரிய பாறைகளை பிளப்பவர்கள் ஆப்பு வச்சு பிளப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன செய்வாங்க? என்ன பை, எத்தனை ஆப்பு வச்சுருப்பான்? எத்தனை ஆப்பு வச்சுருப்பாங்க பை? ஃபஸ்ட்டு ஒன்று சின்ன ஆப்பு வச்சு அடிப்பான், கொஞ்சோன்னு விரிச்சல் விடும். அப்போ அதோட பெரிய ஆப்பு வச்சுருப்பான். ஆப்பு வைக்கிறதுன்னு சொல்கிறாங்களா, அதான். அந்த ஆப்பு வச்சு அடிப்பானுங்க, அது கொஞ்சம் முழங்கும், அதுக்கு மேலே அது துபகுன்னு உள்ளே விழுந்துடும். அந்த ஆப்புக்கு அவ்வளோதான். அப்புறம் அதோட பெரிய ஆப்பு இருக்கும், அதை வச்சு அடிப்பானு, இன்னும் கொஞ்சம் புழக்கும். ஒரு 5 சைஸ் 6 சைஸ் வச்சுருப்பானு ஆப்பு. கடைசியாக பெரிய ஒரு ஆப்பு வைப்பானு பாருங்க, 2ஆக பிறந்துடும். அதான் பெரிய ஆப்பா வச்சு விட்றதுங்கிறாங்களா, அதுதான். அந்த பெரிய ஆப்பா வச்சு ஒரே அடி அடித்து 2ஆக பெரிய பெரிய மரங்கள் பிழக்கிறது. எது சொல்ல வரேன்னா, குர்ஆனை சிந்திச்சா உன் கல்பு திறக்கும், திரும்ப அடுத்த ஆயத்தை சிந்திச்சா அடுத்த திறப்பு திறக்கும். இப்படியே குர்ஆனை சிந்திக்க 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 தான் கல்பு திறக்கும். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி துவா மட்டும் கேட்டோம், அப்படின்னா என்னன்னு கேட்போன்னு தெரியாது. யா அல்லாஹ் என்னுடைய கல்பை நீ விரிவாக்குவாயாக. துவா எல்லா துவா ஓதுறோமா இல்லையா? எல்லா படியும் ஓதுறாங்களே போய் ரப்பிஷ் ரஹ்லி சதுரி டெய்லி ஓதுறாங்களே போய், மாணவர்கள் கட்டாயம் ஓதணும் வச்சிருக்கு. என்னவே அப்படின்னா என்னங்க? என் கல்பை நீ விரிவாக்குவாயாகன்னு அர்த்தம் என்ன? எப்போ விரிவாகும் கல்பு? கல்பு விரிவாகிறது தான் குர்ஆன் ஆயத்தை உள்ள ஆப்பு மாதிரி இறக்கணும், கல்புக்குள்ளே இறங்கணும். முதல்ல ஒவ்வொரு ஆயத்து இறங்கினா கொஞ்சம் திறக்கும், அடுத்த ஆயத்து உள்ளே இறங்கினா திரும்ப திறக்கும், அடுத்த ஆயத்து உள்ளே இறங்கினா திரும்ப திறக்கும். குர்ஆன் ஆயத்து உள்ளே இறங்க 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 கல்பு திறந்துக்கிட்டே போகும். ரப்பிஷ் ரஹ்லி சத்ரின்னு கேட்டது யாரு?
மூசா அலைஹிஸ்ஸலாம். எனக்கு என் உள்ளத்தை விரிவாக்குவாயாக அப்படின்னு கேட்டாங்க. நபி கேட்டாங்க. நம்ம நபிக்கு அல்லாஹ் தஆலா ரசூல துஆ செய்யல, துஆ செய்யாமலேயே அல்லாஹ் கொடுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யாமலேயே கொடுத்தான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக என்றான் அல்லாஹ். நபியே உங்களுக்காக உங்கள் உள்ளத்தை நான் திறக்கவில்லையான்னு கேட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. உங்கள் கல்பை நான் விரிவாக்கவில்லையான்னு கேட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. ரஜாலிங்க அலம் நஷ்ரஹ் லக சத்ரக உங்கள் கல்பை நான் விரிவாக ஆக்கவில்லையான்னு கேட்டான் அல்லாஹ். தெரிஞ்சுங்களா? ஒரு ஆயத்தை. இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாமி. இஸ்லாத்திலே யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு அவன் கல்பை விரிவாக ஆக்கி விட்டானோ ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி அல்லாஹ்வுடைய ரப்புடைய நூரிலே அவர்கள் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான். இது எடுத்துங்க, இதை வச்சுருங்க. ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹின்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. தெரிஞ்சுங்களா? இது ஒரு ஆயத்து. இப்போ ஷரஹ் சத்ர்னு அர்த்தம் என்னங்க? உள்ளம் விரிவடைன்னு அர்த்தம் என்னங்க? 58 இன்ச்சு மார்பு எனக்கு அப்படின்றதுக்கா? அடி வாங்குறதுக்கா சொல்கிறாங்களா பை? 58 இன்ச்சு அவர் 58 இன்ச்சு மார்பு அளவு அவருக்கு. அதனால அவரை நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடுங்க சொல்கிறாங்களே பை. அப்போனா வந்து பெரிய கடோத்கஜன் மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து அவனுக்கு 88 இன்ச்சு, இப்போ அவரை ஓட்டு போட்டுடலாமா? அவருக்கு மார்பை கணக்கு வச்சாங்க வந்து கணக்கு வைக்கிறது. இப்போ உள்ளம் விரிவடையுதுன்னா என்ன? பெருசாக உடம்பு ரொம்ப பெருசாக போயிடுச்சா? அப்படியா? என்னங்க உள்ளம் விரிவடையுதுன்னா? உள்ளம் விரிவடைவதற்கு என்ன அடையாளம்? உள்ளம் விரிவடைவது என்றால் என்ன? உள்ளம் விரிவடைவதற்கு என்ன அடையாளம்? இப்போ நாமளும் அடுத்த துஆ செய்கிறோம், உள்ளம் விரிவடைவதற்கு தௌஃபீக் செய்யலான்னு. உள்ளம் விரிவடையணும்னா என்ன செய்யணும்? ஆப்பு வச்சு அடிக்கணும். ஆப்பு வச்சு தான் கட்டை விரிக்கும். இந்த ஆப்பு என்னங்க? ஒரு ஆள் எந்த அளவு கனமான ஆப்பு வைக்கிறோமோ சொல்லுங்க பை. இன்னும் தூங்குறீங்க எல்லாரும் காலங்கத்தால். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எந்த அளவு கனமாக ஆப்பு வச்சு அந்த அளவு என்ன ஆகும்? ரொம்ப விரிவடை. கனமான ஆப்பு எது தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், இரவில் எந்திரிச்சு அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு ஓதுங்க, அது உன் கல்புல கனமான ஆப்புங்கிறான் அல்லாஹ். வரத்தில் குர்ஆன தர்தீலா குமில் லைல இல்லா கலீலா நிஸ்வஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா உஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தர்தீலா யா அய்யுல் முஸம்மில். போர்வை போட்டு தூங்கக்கூடியவர்களே எந்திரிங்க நபியே. இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. குர்ஆனை ஓதுங்க, பயங்கரமான செய்திகளை, மிக கனமான ஆப்பு, கனமான செய்திகளை உங்கள் கல்விலே நான் இறக்குவேன் அல்லாஹ் தஆலா. நீ நைட் எந்திரிச்சு குர்ஆன் ஓதி சிந்திச்சு பாரு. அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை வசந்த சிந்தி. நைட்டு ஃபோன் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு அப்படியே ஒரு கையில் வச்சு அப்படி தூங்குறான். கையில் ஓடிக்கிட்டே இருக்குது ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏங்க ஓடிக்கிட்டே இருக்குது? அப்போ தான் கண்ணு முழிச்சு ஒன்று ஆன் பண்ணவே தெரியல. அப்படியே பார்த்துக்கலாம்ல. தூங்கிறது அதில் தான், விழிக்கிறது அதில் தான், ஃபோனில். விளைஞ்சுங்களா? இன்றைக்கி ஃபோனை விட பெரிய முசீபத் துனியாவில் எதுவுமே கிடையாது. குல்லு பலாயின் முவக்கலுன் அலல் மந்திக். எல்லா முசீபத்துகளும் பேச்சிலே தான் என்று பழமொழியா ஹதீஸா பை? ஹதீஸா? அப்படியே அந்த காலத்து அரபி பழமொழி. அனைத்து முசீபத்துகளும் சாட்டப்பட்டிருக்கிறது பேச்சிலே. பேச்சில் தான் எல்லா முசீபத்தும் வருது, எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது அப்படி. இன்னைக்கு குல்லு பலாயின் முவக்கலும் அலா செல்ஃபோன். செல்ஃபோன் மேலே தான் எனக்கு எல்லா பலா முசீபத்தும். தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு கெட்டு போவதற்கு எத்தனை வகை தேவையோ 100 வகை தேவைன்னா 99 இதில் இருக்குங்க, செல்ஃபோனில் இருக்குது. யார் யார் எப்படி கெடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் கிடைக்கும். சின்ன பசங்களை கெடுக்கிறதுக்கு வேறு மாதிரி, பெரியவங்க கெடுக்கிறது வேறு மாதிரி, வாலிபரில் கெடுக்கிறது வேறு மாதிரி, பெண்களை கெடுக்கிறதுக்கு வேறு மாதிரி, எல்லா விதமான ஆப்புகளும் வச்சு மனுஷனை ஆப்பு வச்சு கெடுத்துடுறாங்க. பை மனிதனுடைய மொத்த வாழ்க்கைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பேர் தான் அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய ஆப்பு. அறிஞ்சுங்க. சரி வாங்க, செல்ஃபோன் ஆப்புன்னு வச்சுக்கிறாங்க பை. ஒன்று ஒவ்வொரு ஆப்பு என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரத்துக்கு வைக்கக்கூடிய ஆப்பு. அதெல்லாம் பை இது ஃபேஸ்புக் ஒரு ஆப்பு தானே, அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் தான் ஆப்பு. அதான் சொல்கிறோமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம நேரத்துக்கு வைக்கிற ஆப்பு ஒன்று ஒன்று. ஃபேஸ்புக் ஒரு ஆப்பு, வாட்ஸ்அப் ஒரு ஆப்பு, யூடியூப் ஒரு ஆப்பு. மொத்த வாழ்க்கைக்கு ஒன்று ஆப்பு வச்சுக்கிட்டு தெரியாமல் யூஸ் பண்ணிருக்காங்க. நேரங்கள்லாம் கெடுத்து தொழுக போகிறது இல்லை, குர்ஆன் ஓத டைம் இல்லை, அதுக்கு செய்ய டைம் இல்லை, அல்லாஹ் இல்லை அதுக்கு செய்ய டைம் இல்லை, ஒரு ஸலவாத் ஓத டைம் இல்லை, தஹஜ்ஜுத் தொழுக டைம் இல்லை, தஹஜ்ஜுத்தில் உட்காந்து
இவர் உட்காந்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்கிறார், ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுங்களா அப்போ மொத்த வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இருக்குது, தூக்கி போடுங்க. அதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க யாருக்குமே செல்ஃபோனே வாங்கி தரவே இல்லை. எல்லாம் அந்த பழைய காலத்து பட்டன் ஃபோன் இருக்குல்ல, அது 2-3 பட்டன் போனது, அதான் வச்சுருப்பார். ஆலிம் ஆகிட்டார், ஹாஃபிஸ் ஆகிட்டார், காரி சாப் ஆகிட்டார் ஓதி. இன்னும் அவர் கையில் பட்டன் ஃபோன் தான், அதுக்கு மேலே ஃபோன் வாங்கி கொடுக்கல. என்ன சொல்கிறது நம்ம கடைசியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. அலம் நஷ்ரஹ் லக சதுரக். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சதுரி, என் உள்ளத்தை எனக்கு விரிவாக்கி கொடு அல்லான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல் அல்லாஹ் துஆவே செய்யவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உங்களுக்கு உங்கள் உள்ளத்தை நான் விரிவாக்கவில்லையா, உங்களுக்கு விரிவாக்கி தரவில்லையா? இப்போ குர்ஆன் ஆயத்து இறங்க இறங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விரிவாக்கி வைத்தார். நம்ம கல்பு ஷரஹ் ஆகுமா, விரிவாகுமா? விரிவாகுதல் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களுடைய ஹகீகத்துடைய கருத்து என்னங்கிறது விளங்கும், அதுதான் விரிவாகுது. குர்ஆனுக்கு வெளிரங்க அர்த்தம் இருக்குமா, அது சாதாரணமாக விளங்கும். நீ என்ன அர்த்தம் குர்ஆனுக்கு விளங்குறியோ அதுதான் நான் முஸ்லிமும் விளங்குறார், முஸ்லிம் அல்லாஹ் நண்பரும் விளங்குவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அர்த்தம்? புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அவன் படைத்து வளர்ப்பவன். இந்த அர்த்தம் சொல்கிறார். இதுதான் உனக்கு விளங்குது. ஒரு முஸ்லீம் அல்லாஹ் நண்பர் சொன்னால் அதெல்லாம் விளங்குவார் அவர், ஏற்றுக்கிறாரோ இல்லையோ அதெல்லாம் விளங்குவார் அவர். அப்போ என்ன அடுத்து என்ன விளக்கம்? அவ்வளோதான் விளக்கமா குர்ஆனுக்கு? அப்போ அதுக்கு மேலே என்ன விளக்கம்? ரப்புல் ஆலமீன் அகில உலகங்களை படைத்து வளர்த்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதுக்கு மேலே விளக்கம் என்ன மேலே சொல்லுங்க? விளக்கமே இல்லையா? அதுக்கு மேலே இருக்குமே இருக்காதா? லி குல்லி ஆயத்தின் மின்ஹா லஹரும் வ பத்னுன். குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் வெளிரங்க பொருளும் இருக்கிறது, அந்தரங்க பொருளும் இருக்கிறது. சஹீஹான ஹதீஸ் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், குல் லவ் கானல் பஹரும் மிதாதன் லி கலிமாத்தி ரப்பி, என்னுடைய வசனங்களுக்கு விரிவுரையாக இந்த கடலின் மைகள் இருந்தால் லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, கடல் வற்றி போய்விடும் என் ரப்புடைய வசனங்கள் பூர்த்தியாவதற்கு முன்னால். ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல 7 கடலையும் நீ மையாக்கினாலும் வல் பஹரு யமுத்துஹு மின் பஅதி சபஅத் அபுஹுரின், 7 கடல் நீர் ஆக்கினாலும் உலகத்துள்ள எல்லா மரங்களையும் வெட்டி பேனாவாக ஆக்கி எழுதினாலும் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலிமாக்கள் முடிந்து விடாதுன்னு அல்லாஹ் தஆலா. அவ்வளவு விரிவுரை உள்ள ஆயத்துக்கு வேற விளக்கமே கிடையாதா? எங்கே போச்சு நம்ம சிந்தனைகள் எல்லாம்? இன்றைக்கி சிந்திக்கிறதே காலை எந்திரிச்சிருந்து மதியானம் நாஷ்டா என்ன, நாஷ்டாவை சிந்தித்து முடித்து அதை திண்டு முடித்து கழுவி வைத்து விட்டால் இப்போ சிந்தனை மதிய சாப்பாடு என்ன, அதை திண்டு கழித்து விட்டால் இரவு சாப்பாடு என்ன, நாளைக்கு எப்படி சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது சம்பாதிக்கிறது. இதைத்தான் நம்முடைய சிந்தனையாக மூமின் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ லாஹூத்தில் பறக்க வேண்டிய பறவையப்பா நீ. அது அல்லாம இக்பால் சொல்றான், இது ராஜாளி பறவை, அரசர்கள் வைத்திருக்கக்கூடிய பறவை, லாஹூத் என்ற அந்தஸ்தில் பறக்க வேண்டிய பறவை. उस रिज़्क़ से मौत अच्छा जिस रिज़्क़ से होता है तेरे परवाही में कोताही ना. அல்லாமா இக்பால், நீ எங்கே பறக்க வேண்டிய பறவை, அதை மறந்துட்டு இங்கே உட்காந்து சிட்டுக்குருவிகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற நீ, சிட்டுக்குருவிகளை போட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற நீ, எச்ச பொறுக்கி மாதிரி உட்காந்து அடுத்த வீட்டில் போட்ட காய்ந்து போன சோத்தை பொறுக்கி திங்கிற எச்சல் சிட்டுக்குருவியா நீ? நீ ராஜாளி பறவை, மன்னாதி மன்னர்கள் வேட்டையாடக்கூடிய பறவை, மான் வேட்டையாடக்கூடிய, முயல் வேட்டையாடக்கூடிய, அதில் ஆயிரக்கணக்கான குருவிகளை மிகைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க பறவை நீ. விளைஞ்சுங்களா? இதுக்காக அவனை எல்லாம் படைச்சான் என்று அல்லாமா இக்பால் அவர்கள் கேட்கிறார். அப்போ அன்பர்களே ஜி, நாம் நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் அல்லாஹின் பக்கம் திருப்பும். இதுக்காக நம்ம சிந்தனையை எல்லாம் படைச்சான், சாப்பிட்றது சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது திங்கிறது, சண்டை போடுறது யார்ட்டையாவது. இதுக்காக நம்முடைய சிந்தனை எல்லாம் படைச்சதே குர்ஆனை விரிவுபடுத்திருப்பார். இவ்வளவு விரிவுள்ளது குர்ஆன் ஏன் சொன்ன அல்லாஹ் தஆலா? 7 கடல் நீரை உலகில் உள்ள எல்லா மரங்களை பேனாவாக்கி எழுதினாலும் இன்னும் 7 கடலை நீ கொண்டு வந்தாலும் குர்ஆனுடைய வசனங்களின் விளக்க உரைகள்
இந்த அல்லாஹ்வுடைய கலிமாத்துகள் வற்றி போகாதுன்னு ஏன் சொன்னா அஃபலா ததப்பருன் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா, உங்கள் உள்ளம் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது. எவ்வளோ வருத்தமாக கேட்டால் பாருங்க அல்லாஹ் தஆலா. சூரா கமரில் படிச்சு பாருங்க, ஒவ்வொரு ஆயத்துக்கு நடுவில் அல்லாஹ் தஆலா வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை சிந்திப்பதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம். இன்னைக்கு குர்ஆனை ஏன் ஓதுறாங்க? ஒன்று மக்தபில் ஓதி கொடுக்குறாங்க, இல்லை யாரும் மூத்தா போனால் ஃபாத்தியா ஓதுறது, இல்லையா கிராத் அரங்கத்தில் ஓதுறது, தொழுகையில் ஓதுறது, தராவியில் ஓதுறது. நாம் இன்னைக்கு சிந்திச்சோம் குர்ஆனை. குர்ஆனை சிந்திப்பதற்காக எங்கே ஓதுகிறோம்? கை சேதமே கை சேதம். அப்போ அன்பர்களே, இந்த ஆயத்துக்கு மேலே வர்றேன், திரும்ப வர்றாங்க. ஆமதம் பரிசரே மத்துலு, திரும்ப வர்றோம். அல்லாஹ் சொன்ன குர்ஆனில், யார் ஈமான் கொண்டு தனது ஈமானிலே அநீதியை கலக்கவில்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்ல எங்கள் எல்லோரும் தானே அநீதி செய்திருக்கிறோம், யாருக்காச்சும் அநீதி செய்கிறோம். பஞ்சாதி ஓங்கி அற விட்றோம், பச்சால்னு விட்றான். ஏண்டி சோத்துல உப்பை கூட போட்டேன், சோத்தை தூக்கி வீசுறான். இது அநீதி இல்லையா? அது ஏன்னா உனக்கு சோறு ஆக்கி தர வேண்டும் என்று மனைவி மேலே கடமை இல்லை, அவங்க செஞ்சதே மேல் மிச்சமானது. நீதான் அவளுக்கு உணவளிப்பது கணவன் மேல் தான் கடமை. கணவனுக்கு சோறாக்கி தருவது மனைவி மேல் கடமை என்று எந்த குர்ஆன்லையாவது, எந்த ஹதீஸ்லையாவது, எந்த ஃபிக்ஹ் கிதாப்லையாவது, 4 மذஹப் கிதாபு மذஹப் அர்பால ஹனஃபி ஷாஃபி மாலிகி ஹம்பலி எதிரியாவது இருக்கா பாருங்க. கணவனுக்கு உணவு சமைத்து தருவதும் கணவனுக்கு துணி துவைத்து கொடுப்பதும் மனைவியின் கடமையாகும் எங்கேயாவது இருக்காமல? எஜமான் இருக்குங்களா அது மாதிரி? அதுட்டு கேளுங்க, எஜமான் எங்கேயாவது இருக்கா? மனைவிக்கு சோறு கொடுப்பது கணவன் மீது கடமை. அவளுக்கு அரிசி பருப்பு கொடுத்து நீ சமைச்சிக்கமான்னு சொல்லலாம். இல்லை எனக்கு சமைக்காது, அம்மா பழக்கலை, எனக்கு சின்ன வயசு சமைக்க தெரியாதுன்னா சமைத்த உணவை கொடுப்பது கடமை. எடுத்து பார் துருல் முக்தாரில் தெரிஞ்சுங்களா? அல்லாஹூ என் பொஞ்சாலி கூட்டி வந்துட்டேன்னு தெரியாமல் மஜ்லிஸுக்கு மேலே உட்காந்து கேட்டிருக்கிறாங்களே, இப்போ வீட்டில் போய் சமைப்பாங்களா என்னான்னு தெரியலையே. இது வேறு பெண்களுக்கு இடவசதின்னு சொல்லி அடுத்து இந்த மாதிரி போட்டு விட்றாரு. வீட்டில் போய் கை கால் மேலே கால் போடுங்க, மரியாதையை சமைச்சு கொண்டு வந்து என் முன்னாடி வையின்னு எம்பொஞ்சாயி சொன்ன நாயங்களாக போவேன் அப்படின்னு சில பேருக்கு சிந்தனை எதுவும் வளைஞ்சிக்கலாம். அதுக்கு வேறு ட்ரிக்ஸ் யாரும் சொல்லித்தர்றேன். அம்மா வீட்டுக்கு வருஷம் ஒருக்கா அமிச்சா போதும், அது மார்க்க சட்டம் இருக்குது, வளைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி சட்டங்கள் சொல்லி கொடுத்து வாங்கி முடிக்குவாங்க. இல்லை இங்கே பரவாயில்ல, முந்தி மாதிரி சோறாக்கி போட்டுறேன், இந்த டெய்லி அம்மா வீட்டுக்கு அமுச்சு விடுங்கன்னு அப்படிலாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. மார்க்க சட்டம் வரிசை ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும் இருக்குல்ல, வளைஞ்சிங்களா? கருப்பு நிலை என்று வந்து விட்டால் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் வைப்போன்னு இருக்குல்ல, அது மாதிரி என்ன செய்வோம் வை, எப்படி உரிமைகள் இருக்கோ கடமைகளும் இருக்குது, உரிமைகளும் இருக்குது. அதை சொன்னாங்கன்னா அடுத்த போடுறதுலாம் இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாம் எடுத்து விட்றோம் வாங்க இன்ஷா அல்லாஹ் தாலா. அப்போ தான் வாங்க முடியும். இல்லைங்க நானே சோறாக்கி போடுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க, நிறையா இருக்குது அந்த மாதிரிலாம். விளைஞ்சிங்களா? சரி வாங்க. இப்போ வந்துமா இதுக்கு வந்து மனைவி பட்சத்துக்கு வந்துச்சு. இன்னல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிظுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். ஈமானிலே ظுல்மை கலக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களில் யாருமே இல்மு கலக்காதவர்கள் யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. அப்போ தான் இந்த ஹஸரத் ஓதன ஆயத்தை அல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைப்பதுதான் மிகப்பெரிய அநீதி என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அநீதிகள் பெரிய அநீதி எது பை? ظுல்மு, இணை வைக்குதல். தெரிஞ்சுங்களா? இப்போ ஆயத்து கொண்டு வாங்க. யார் தன்னுடைய ஈமானில் ஷிர்கை கலக்கவில்லையோ அவர்கள்தான் சாந்தம் பெற்றவர்கள், நிம்மதி பெற்றவர்கள், நேர்வழி பெற்றவர்கள். என்னப்பா இது புதுசாக இருக்கு? ஒருத்தர் முஷ்ரிக்கா இருந்தால் மூமினா இருக்க முடியுமா? முடியுமா? காஃபிரா இருந்தால் மூமினா இருக்க முடியுமா? மூமினா இருந்தால் காஃபிரா இருக்க முடியுமா? மூமினா இருந்தால் முஷ்ரிக்கா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஷிர்கு ஈமான் ரெண்டும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் அதுதான் மாற்றமானது. ஒரு எண் ஒற்றையாக இருந்தால் இரட்டையாக இருக்க முடியாது, இரட்டையாக இருந்தால் ஒற்றையாக இருக்க முடியாது. அப்போ எப்படிங்க இது? மூமினா இருந்தால் முஷ்ரிக்கா இருக்க முடியாது, முஷ்ரிக்கா இருந்தால் மூமினா இருக்க முடியாது. மூமின் என்றால் தௌஹீத், ஏகத்துவம் கொள்பவன், ஏகத்துவவாதி, இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டவன். முஷ்ரிக் என்றால் இறைவனோடு இன்னொன்றை இணை வைத்தவன். இணை வைப்பவனும் ஏகத்துவவாதியும் எப்படி ஒன்று சேர முடியும்? இப்போ தான் ஷேக் யாருன்னு உங்களுக்கு விளங்கும், ஷேக்குடைய அவசியம் என்னன்னு விளங்கும். அப்போது
யார் தனது ஈமானிலே ஷிர்கை கலக்கவில்லையோ, அல்லதீன ஆமனு இன்னல்லதீன வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின். அப்போ ஒரு ஷிர்க் இருக்குது, ஈமானோடு கலக்கிற ஷிர்க். அது என்ன ஷிர்க்? ஒரு ஷிர்க் இருக்கு, ஈமானோடு கலக்காத ஷிர்க். ஒரு ஷிர்க் இருக்கிறது, ஈமானோடு கலக்காத ஷிர்க். ஒரு ஷிர்க் இருக்கிறது, ஈமானோடு கலக்குகின்ற ஷிர்க். அது என்ன ஷிர்க்? அதைத்தான் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த ஷிர்க்கை எப்படி கல்பை விட்டு எடுக்கிறது? அப்ப ஈமான் கொண்டு அந்த ஷிர்க்கை கல்பை விட்டு எடுத்தால்தான். எந்த ஷிர்க்கு? ஈமானோடு கலக்குமே அந்த ஷிர்க்கை கல்பை விட்டு எடுத்தாதான் நீ பரிபூர்ணமான அம்னுடையவனாக, பரிபூர்ணமாக நேர்வழி உடையவனாக ஆக முடியும். அது என்ன ஷிர்க்கு? அப்ப ஷிர்க்குடைய அக்ஸாம் 4. ஷேഖமார்கள்ட்ட வந்து பாடம் படித்தா தான் உனக்கு விளங்கும். ஷிர்க்குடைய வகைகள் 4. ஷிர்கே ஜலி, ஷிர்கே ஹஃபி, ஷிர்கே அஃபா, ஷிர்கே ஹஃபியுல் அஃபா. இதிலே ஷிர்கே ஜலி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்தால் ஈமான் போய்விடும். ஈமான் வந்தால் ஷிர்கே ஜலி போய்விடும். ஆனால் அடுத்த ஒரு ஷிர்க் இருக்கு, ஷிர்கே ஹஃபி உள்ள உட்காந்துருக்கும். நீ மூமினா இருப்ப, கல்பில் ஷிர்கே ஹஃபி உட்காந்துருக்கும். மூமினா இருப்பான், ஷிர்கே அஃபா உட்காந்துருக்கு. மூமினாக இருப்பான், ஷிர்கே ஹஃபியுல் அஃபா உட்காந்துருக்கு. ஷிர்கே ஜலி என்றால் என்ன பாய்? ஷிர்க் ஃபில் அஸ்மா, ஷிர்க் ஃபி இபாதத்துல்லா, ஷிர்க் ஃபில் ஆசார். ரஞ்சா இல்லைங்களா? சரி, அடுத்து ஷிர்கே ஹஃபியினால் என்ன? ஷிர்க் ஃபில் ருபூபியத் வ இஸ்திஆனத் பிஸ்ஸாத். அடுத்து ஷிர்க் ஃபி அஃபானா என்ன? ஷிர்க் ஃபி சிஃபாத். அடுத்து ஷிர்க் ஃபில் ஹஃபியுல் அஃபானா என்ன? ஷிர்க் ஃபி ஸாத், ஷிர்க் ஃபில் வஜூத். அல்லாஹ்வுடைய ஸாத்தியத்தை இலாஹியாவில் ஷிர்க் வைப்பது, ரஹ்மானியத்தை இலாஹியாவில், சிஃபாத்திய இலாஹியாவில் ஷிர்க் வச்சு அது ஷிர்கே அஃபா. இப்படி சூஃபியாக்கள் இந்த ஷிர்கை பிரித்து நமக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஷிர்க்குக்கும் நீண்ட விளக்கம் சொல்லி இருக்கிறார். இப்போ அந்த பாடம் நடத்த இங்கே நான் வரல, அது படிச்சுக்க வேண்டி பாடம். அஃபாவுக்கு நீண்ட விளக்கம், ஹஃபியுல் அஃபாவுக்கு நீண்ட விளக்கம் ஷேഖமார் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த ஷிர்க் இருக்கிறதே ஈமானோடு கலக்கக்கூடியது. அந்த ஷிர்கை விட்டு தான் இங்கே கல்பை தூய்மையாக நல்லா சொல்லி காட்டுறான். இந்த இதில் ஷிர்கை ஜலியை சொல்லல அல்லாஹ் தஆலா. ஷிர்கே ஹஃபியை விட்டும், அஃபாவை விட்டும், ஹஃபியுல் அஃபாவை விட்டும் தனது கல்பை யார் தூய்மையாக்குகிறார்களோ அவர்கள் தான் உலாய்க லஹுமுல் அம்னு வ உலாய்க ஹுமுல் முஹ்ததூன். ரஞ்சா இல்லைங்க பை. அப்போ ஷேഖமாருடைய தயவு இல்லாமல், அவங்களுடைய விளக்கம் இல்லாமல், அவருடைய அறிவுரை இல்லாமல் கல்வை தூய்மையாக்குதல் என்பதை நாம் செய்யவே முடியாது என்று இந்த ஆயத்தில் நமக்கு விளங்க வருகிறது. ரஞ்சா இல்லைங்களா பை? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடனா இந்த ஆயத்துடைய தொடர திரும்ப சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. நான் பாடம் விளைஞ்சா இல்லைங்களா? அப்போ ஷிர்க் உதாரணம் ஒன்றே ஒரு ஷிர்க்கை மட்டும் சொல்லி காட்டுறேன். ஷிர்கே ஹஃபினா என்ன? ஷிர்கே ஹஃபி ஷிர்க் ஃபிர் ருபூபியத் வ இஸ்திஆனத் பிஸ்ஸாத். ருபூபியத்தை இலாஹியாவில், இஸ்திஆனத்தை இலாஹியாவில் அல்லாஹ்வை இணை வைப்பது. அதாவது அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் உனக்கு தன் தானே சுயமாக லாபமோ நஷ்டமோ கொடுக்கும் என்று நம்புவது. அது எவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய வலியுல்லாவாக இருந்தாலும், இறைவனிடத்தில் நெருக்கம் பெற்ற நேசர்களாக இருந்தாலும், நபியாக இருந்தாலும், அத்தாக்கே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் உனக்கு தன்தானே அணுவளவு நன்மையோ தீமையோ செய்யவே முடியாது. நான் ஒரு காதல் எஜமான் தர்பாரில் போய் நின்று அல்லாட்ட ரொம்ப நாளாக கேட்டேன், அல்லாஹ் கொடுக்குறாப்புல தெரியல எஜமானே, ஒரு சாலியான குழந்தை எனக்கு நீங்களாவது கொடுங்கன்னு அப்போ சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இப்போ அங்கே போய் எனக்கு குழந்தை கொடுங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இவர்கள் சுயமாக தரமாட்டார்கள். எதை கொடுத்தாலும் அல்லாஹ் இடத்திலே வாங்கி தருவார்கள். அவுலியா உல்லா தேதே நஹி திலாதே ஹை. அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் கொடுப்பதில்லை, வாங்கி தரக்கூடியவர்கள் என்ற ஈமானுடைய ஒரு மூமின், அல்லாஹ் மேலதான் பரிபூர்ண நம்பிக்கை உள்ள மூமின் பாதுஷான தர்பாரில் போய் நின்று எஜமானே குழந்தை கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு பேர் 7 ஜும்ரா ஓதக்கூடிய உலமாக்கள், ஓதி கொடுக்கக்கூடிய உலமாக்கள் இடத்திலே அதுக்கு பேர் என்ன பை?
மானிபடி மஜாஸே அக்கலி. அது பேர் என்னங்க? அது ஹகீகத்தே அக்கலியா இல்லை, அதுக்கு பேர் மஜாஸே அக்கலி. ஒரு மோமின் ஷஃபத் தபீபுல் மரீல், இந்த வியாதியை அந்த வைத்தியர் குணப்படுத்தினார் என்ற ஒரு காஃபிர் சொன்னால் அதுக்கு பேர் ஹகீகத்தே அக்கலியாக சேர்த்துரும். இதையே ஒரு மூமின் சொன்னால் அது மஜாஸே அக்கலி என்பது எழுதி வைக்கப்பட்ட சட்டம். அது ஏன்னா மூமினுடைய கல்பில் அல்லாஹ் ஒருத்தன் தான் ஷாஃபி என்று அவருடைய கல்பில் உட்கார்ந்து இருக்க நேரத்தில் ஒரு மூமினான ஒருத்தன் நாவிலே சொல்லுகிறார், எனது வியாதியை இந்த மருத்துவர் குணப்படுத்தினார் என்று சொல்லலாமா? தாராளமாக சொல்லலாம். அது ஷிர்காக ஆகாது. அதுக்கு பேர் மஜாஸே அக்கலி. இதுக்காக பை ஷரத் முக்தசர் மானி எடுத்து பாருங்க, நஃபாயிஸ் எடுத்து பாருங்க, ஹகீகத்தே அக்கலியா மஜாஸே அக்கலியாவுடைய பாடம் படித்து பாருங்க. நாம் அதை படிக்காமல் உட்காந்தா நம்ம என்ன செய்ய முடியும்? வாங்க இளஞ்சையில் பை. அப்போது ஒரு அவுலியா உள்ளாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்தாலும் தன் தானே சுயமாக அணுவத்தனை நன்மையோ தீமையோ நமக்கு செய்யவே முடியாது. அல்லாஹ் அல்லாத எந்த சிருஷ்டிகளும் நமக்கு அறவே நன்மை செய்யாது, அறவே தீமை செய்யாது என்று உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மோமினுக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குமா? நமக்கு வாயாக சொல்லிக்கிறோம் அல்லாஹ் தாங்க எல்லாம் செய்கிறான், ஆனால் யாராவது கண்டா பயம். அல்லோ அவன் வந்துட்டா என்ன செய்வான்னு தெரியலையே, இவன் தான் என்ன செய்வான்னு தெரியலையே, பயம். அவர் என்னவோ கொடுக்கலான்னு கையை தூக்கிட்டாருங்க, இந்த ஆள் போய் காதில் என்னமோ முணுமுணுத்தானா இல்லையா அதோடு நிப்பாட்டிட்டான். இந்த ஆள் கெடுத்தது இவர் தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நான் தர நினைத்து விட்டால் யாரும் தடுக்க முடியாது, நான் தடுக்க நினைத்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது, என்னை தவிர யாருக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? லா மானிய லிமா தைத் வலா மோத்திய லிமா மனாத். அல்லாஹ் தஆலா உனக்கு தர வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். நீ அலையிற, அவன்கிட்ட போய் நடக்குமா, இவன்கிட்ட போனால் வேலை நடக்குமா, அவன்கிட்ட போய் நடக்குமான்னு எவ்வளவோ முயற்சி செய்கிற, முயற்சி பலன் தருமா? அல்லாஹ்வுடைய விதிக்கு மீறி உன் முயற்சி அறவே பலன் தராது. வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்துன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முயற்சி செய்பவனுக்கு அவனுடைய முயற்சி உன்னை தவிர வேறு எந்த பலனும் தரவே தராது. நீ நாடாம பலன் தரவே தராது. அல்லாஹ் நாடிட்டான், நீ முயற்சியே செய்யாமல் வீட்டை கதவை சாத்தி கொண்டு உள்ளே உட்கார்ந்தாலும் கதவை தட்டி கொண்டு தருவான். ஷாவுல் மோலா ஒரு சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் வந்திருக்கு, சிங்கப்பூருக்கு விசா வந்திருக்கு, இறங்குச்சிங்களா? நீ நாளைக்கே டிக்கெட்டும் போட்டாச்சு, நாளைக்கு இன்னைக்கு நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும், ரெடியா? கதவை தட்டி கொண்டு கொடுப்பான். அல்லாஹ் நாடிட்டான். அல்லாஹ் நாடலை தெருவா அலைஞ்சு அவனை பிடிச்சா அவன் காசை ஏமாற்றிட்டு போயிட்டான், இவனை பிடிச்சா இவன் 1000 ரூபா ஏமாற்றிட்டு போயிட்டான், அவனை பிடிச்சா அவன் பாஸ்போர்ட்டை ஏமாற்றிட்டு போயிட்டான், விசா தரேன்ட்டு இன்னும் டீல் அடிக்கிறான். எங்கே போய் முடியுது? இவனுக்கு காஞ்சிடறோம், இவன் தாங்க கெடுத்தான், அவன் தாங்க கெடுத்தான், அவனால் கெட்டுச்சு, இவனால் கெட்டுச்சு. ஏன்பா அலையிற? லா மானிய லிமா தைத் வலா முஹ்திய லிமா மனஅத. இன்னைக்கு நம்ம கல்பில் சிருஷ்டிகள் தான் நன்மை தரக்கூடியதாக, சிருஷ்டிகள் தான் தீமை தரக்கூடியதாக கல்பில் உட்காந்து. பணக்காரன் வந்தால் தனியும், ஆலிம்சாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆலிம்சாக்கள் தான். தெரிஞ்சுங்களா? முத்தவலிசா வந்து தொழுவைக்கிறத பார்க்கணுமா? அவர் இல்லைன்னா இன்னைக்கு முத்தவலிசா இல்லையா, சின்ன சொல்ல ஓதிக்கலாம். அவர் வந்து கிராத்தை வளைச்சு ஓதுறது, அவர் பாராட்டணும், அவர்கிட்ட பாராட்ட பெறணும் அப்படின்னு. என்னத்தை போட்டு பாராட்டு? என்ன பணக்காரன் நினச்சி என்ன நீ பெற்றுக்கிற? நீ ஒன்றும் கிடையாது. அவனால் உனக்கு ₹1 தர முடியாது, ஒரு குண்டூசி தர முடியாது. அல்லாஹ் தஆலா உனக்கு தர நாடி விட்டால் அவனால் தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் பயப்படு, அல்லாஹ் மேலே ஆசை வை, அல்லாஹ் பயந்து பள்ளிவாசலுக்கு வா. ஒரு வாரம் முத்தலிசா ஊருக்கு கூட்டு நாட்டாம தலைவர், நான் ஒரு வாரத்துக்கு ஊருக்கு லீவ், அப்பாடி லேட்டாக போனாலும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகாட்டி பையன் உயிர் எடுத்துருவார். அந்த ஆள் உயிர் எடுத்துருவார். லோருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயாவது, பஜருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயாவது. காரணம் என்ன? அவர் திட்டுவாருன்னு. பை ஏன்? அவர் உன் கல்பிலே நாஃபியாக லாராக உட்கார்ந்துருக்கிறார். ஆமீர் நாயகம் சொல்றாங்க, तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है. உன் உள்ளத்திலே சிருஷ்டிகள் நன்மை தரக்கூடியதாக, உன் உள்ளத்திலே சிருஷ்டிகள் தீமை தரக்கூடியதாக உட்கார்ந்துருக்கு. ये इब्राहिमी नहीं है, ये तो तेरी आज़री है. இது மில்லத்தை இப்ராஹிம் அல்ல, இது மில்லத்தை ஆஸர். இது மில்லத்தை இப்ராஹிம் என்னங்க? லிமா தஅபுதூன மா லா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும். யா அபதியின் அருமை தந்தையே, உங்களுக்கு அறவே நன்மையோ தீமையோ செய்யாத இந்த வஸ்துக்களை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள். இது மில்லத்தை இப்ராஹிம். ஃபத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபான். அல்லாஹ் தானா
மில்லத்தி ஆசர் என்னங்க? சிலை வணங்கக்கூடியவர் அவர். அவங்க வாப்பா ஆசர், அவர் தான் சிறுசியை நன்மை தரக்கூடியதாக தீமை தரக்கூடியதாக விளங்கினார். இப்போ எஜமான் சொல்கிறாங்க, உன் கல்வியில் இந்த பணக்காரன் முன்னாடி குனிகிற, அந்த பணக்காரன் வீட்டுக்கு கூப்பிட்டா போகிற, ஒரு ஏழைக்கு ஒரு மரியாதை இல்லை, ஏழைக்கு சலாம் சொல்கிறது இல்லை, பணக்காரன் நீ சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லாட்டி திரும்ப திரும்ப போய் சொல்கிற. இப்போ உன் கல்வியில் அவன் தான் பெரிய ஆள் உட்காந்துருக்குதா? உன் கல்வியில் तेरे दिल में खल्क नाफे कहीं ज़ार बन गई है, ये इब्राहिमी नहीं है, ये तो तेरी आज़र ही है. இது மில்லத்தை இப்ராஹிம் கிடையாது, இது மில்லத்தை ஆஸர்ன்றாங்க. என்ன தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன தைரியம் என்ன சொல்கிறாங்க பாருங்க. அப்போ ஷிர்க ஹஃபியை விட்டு உன் கல்பை நவுத்து, மஹ்லூக நாஃபியா லாரா நினைப்பதை விட்டு உன் கல்பை நவுத்து, உன் கல்பை சுத்தப்படுத்து. விளைஞ்சுங்களா? இல்லைன்னா நீ ஒரு காலம் உண்மை மூமினாகவோ ஹிதாயத்து பெற்றவனாகவோ அம்னு பெற்றவனாக ஆக முடியாது. அதைத்தான் இந்த ஆயத் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுக்கு தான் தரீகத். கல்பை சுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் தரீகத். கல்பை சுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் ஷேக். கல்பை சுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் ஷேக் முரீத் என்பதெல்லாம் அதுதான். இல்லைன்னா எதுக்கு ஷேக், எதுக்கு முரீத், எதுக்கு பயான்? கல்பை ஷிர்கை விட்டும், ஷிர்கை ஹஃபியை விட்டும், ஷிர்கை அஃபாவை விட்டும், ஷிர்கை ஹஃபீல் அஃபா விட்டும் சுத்தப்படுத்தணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அத்தகைய ஒரு பெரும் பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. பாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயான் பேசணும்னு வரல, ஒரு ஆயத்து ஓதுனாங்க, அந்த ஆயத்துடைய விரிவாக்கத்தை உங்களுக்கு சொல்லி காமிச்சோம். பிரயோஜனமாக இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லையா விட்டுருங்க, எடுத்துக்கங்க.